அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி உலகத்தையே பிரம்மாண்டமாக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் ஒரு தொழில்நுட்பம் அப்படியே வளைத்து விட்டது. அதுக்கு தான் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படி தான் வருது. ஏஐ அப்படின்னு ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் என்ன தகவல் நீங்கள் கேட்டாலும் அது உடனடியாக கொடுக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோனில் கூட அதுக்கான வசதிகள் வந்து விட்டன. ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் என்ன தகவல் கேட்டாலும், நான் இருக்கிற பகுதியில் என்னென்னலாம் மருந்து கடை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி சும்மா போடுங்க, வரிசையாக இந்த தெருவில் இருக்குது, அந்த தெருவில் இருக்குது, வரிசையாக அது காட்டுது. சுவையான உணவகங்கள் எதுன்னு கேட்டால் உடனடியாக உங்கள் ஏரியாவில் என்னென்ன இருக்குது கண்டுபிடிக்க முடியுது. நான் இருக்கிற ஊர்லேருந்து அருகாமையில் எங்கெங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்குது, தகவல், அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி எனக்கு ஒரு பக்கத்து கட்டுரை வேணும், உடனே கொடுக்குது. இது ஒரு மிகப்பெரிய வரம். ஆனால் பாருங்கள், இந்த தலைமுறைக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம் மட்டும் இல்லை, இது பல வகையில் அவங்கள கட்டி போட்டு விடுகிறது. ஒரு ஆக்டோபஸ் கிட்டக்க, பிரம்மாண்டமான ஆக்டோபஸ் கிட்டக்க மாட்டிக்கிட்டால் அது உடம்பு முழுக்க அப்படியே நம்மளை கட்டி போடுற மாதிரி. இப்போ நம்மளாம் படிக்கிற காலத்தில் ஒரு தகவல் ஒன்று வேணும், ஒரு கட்டுரை ஒன்று வேணும், அது உடனடியாக கிடைக்கலன்னா எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு அதை போய் அந்த தகவல் திரட்டியிருப்போம். லைப்ரரிக்கு போவோம், 4-5 புத்தகங்கள் படிப்போம். அப்புறம் நம்முடைய அண்ணன் இல்லை அண்ணன் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் ஏதாவது அண்ணங்கிட்ட அவங்களுக்கு தெரியுமா தகவல் திரட்டுவோம். ஆசிரியர்களை கேட்போம். ஒவ்வொரு தகவலுக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தான் பல விஷயங்களை நாம் தேடி திரட்டுவோம். அப்போ இன்னும் 4-5 தகவல்கள் தெரியும், யார்கிட்டக்க எதை கேட்டால் கிடைக்கும்னு கூடுதல் தகவல்கள் தெரியும். இது மாதிரி பல வகையிலே நமக்கு படிப்பதற்கும் எழுதுவதற்கும் திரட்டுவதற்கும் அனுபவங்கள் கிடைத்தன. ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு இருக்குதே, பல வகையிலையும் கட்டி போட்டு விடுகிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகளை எங்கிருந்து இந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டும் அப்படின்னா அது பெற்றோர்களால் கூட எவ்வளோ தூரம் முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி இதை ஆராய்ஞ்சு பார்த்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அது இளம் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களாக இருக்கிறாங்களே அவங்க கையில் தான் இது இருக்குன்றாங்க. பொதுவாக ஆசிரியர்கள் வருவாங்க, கிளாஸ் ரூமில் பாடம் நடத்துவாங்க, அப்புறம் படிங்கப்பா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ட்டு போவாங்கன்ற அந்த அணுகுமுறையை இப்போ மாற்ற வேண்டும். இன்றைக்கி கிளாஸ் ரூமில் இருக்கிற ஆசிரியர்கள், பொதுவாக ஆசிரியர்களில் 3 வகை உண்டுன்னு சொல்கிறது வழக்கங்க. ஆசிரியர்களில் 3 வகை உண்டு. இப்படி சொல்கிறேனே, நம்ம பேசுகிற ஃபோன்லேயே இன்டர்காம் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசலாம், அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பேசலாம். இப்படி அலுவலகங்களில் இன்டர்காம் வச்சுருப்பாங்க. இந்த ரூமில் அந்த ரூம், அந்த ரூம்லேருந்து அடுத்த ரூம், இவ்வளோ தான் அதில் பேச முடியும். ஆசிரியர்களும் இதே மாதிரி இன்டர்காம் ஆசிரியர்கள் உண்டு. அவரும் திரும்ப திரும்ப என்ன, சிலபஸ்ஸு, பாடம், எக்ஸாமு, பேப்பர் திருத்துறது, சிலபஸ்ஸு, பாடம், எக்ஸாமு, பேப்பர் திருத்துறது, இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப அவர் பண்ணிகிட்டு இருப்பார். இன்னும் சில வகையான ஆசிரியர்கள் உண்டு. இன்டர்காம் மாதிரி அவங்க லேண்ட்லைன் ஆசிரியர்கள்னு சொல்லலாம். என்னது லேண்ட்லைன்? நீங்கள் இதை வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஃபோன் பண்ணி வெளியில் இருக்கிறவங்ககிட்ட பேசலாம். அடுத்த ஊரில் இருக்கிறவங்க, அடுத்த மாநிலத்தில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாம். சில ஆசிரியர்கள் அதே மாதிரி தான் லேண்ட்லைன் டீச்சர்ஸ்னு சொல்லலாம். என்ன, அவங்க வெறுமனே பாடம் நடத்துறது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில தகவலும் சொல்லுவாங்க, சிலபஸில் என்ன இருக்கோ அதையும் தாண்டி. ஆனால் சில பேர் தான் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி, ஸ்மார்ட் ஃபோன் டீச்சர்ஸ். உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல்களும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு சம்பந்தமாக அது எல்லாத்தையும் நமக்கு தரா மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமான நிறைய தகவல்களை புதிதாக கொண்டு வந்து தருவார்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்களால் தான் இந்த தலைமுறைக்கு தேவையான வகையிலே அவர்களுக்கு இந்த ஏஐ பாதிப்பிலிருந்து வெளிக்கொணர்வதற்கு முடியும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. டாட் கெட்லர் அப்படின்னு அருமையான ஆங்கில ஆராய்ச்சியாளர், அதே நேரம் எழுத்தாளர், அவர் டெவலப்பிங் கிரியேட்டிவிட்டி இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கிறார். அது உலக அளவில் மிகப்பெரிய அளவில் விற்பனையாகி இருக்கிறது. அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோபல் பரிசு வாங்குறாங்க இல்லைங்களா, பல்வேறு துறைகளுக்காக நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள், அவங்களுக்கெல்லாம் ஆசிரியர்களாக இருந்தவர்களை பற்றிய தகவல்களை தருகிறார். அதில் அப்படி தான்
முக்கியமாக ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் படிக்க வேண்டிய நூல். ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஆசிரியர்களை பார்த்து நீங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க நினச்சிக்காதீங்க, நோபல் பரிசு பெறப்போகிற அறிஞர்கள் உங்கள் வகுப்பில் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஊக்கம் தருகின்ற ஒரு வரியாவோடு தான் தொடங்குகிறார். எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களாம் பசங்க இல்லைங்க, அவன்லாம் வருங்காலத்தில் நோபல் பரிசு வாங்க போகிறான். அந்த பொறுப்புணர்வோடு அவனுக்குரிய அந்த தரத்தோடு உங்கள் பாடத்தை அணுகுமுறையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் அற்புதமாக ஒரு ஆசிரியரை பற்றி சொல்கிறாருங்க. அவர் வகுப்பில் பாடம் நடத்துகிறப்போ என்ன செய்வாராம், என் ஆசிரியரினுடைய வகுப்புகள் அவர் கேள்விகளால் நிரம்பி இருக்காது, மாணவர்களின் கேள்விகளால் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறார். என்ன அவர் கேள்விகளால்? பொதுவாக கிளாஸ் ரூம்னா வாத்தியார் இதுக்கு என்னடான்னு வாத்தியார் தான் கொஸ்டின் பண்ணியிருப்பார், பையன் தெரில சார்னுட்டு இருப்பான், இல்லை காதில் வாங்காதபடி இருப்பான். ஆனால் அவர் பாடம் நடத்துகிற விதத்தில் கேட்குற மாணவர்களுடைய அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டு, சார் இது எப்படி சார், அது எப்படி சார், அது என்னாச்சு சார் அப்படின்னு அவன் நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்பார். பள்ளிக்கூடத்து ஆசிரியர் தன்னுடைய அணுகுமுறைகளின் புதுமையை புகுத்துவதன் மூலமாகத்தான் இந்த ஏஐ என்பதனுடைய தாக்கத்திலிருந்து நம் பிள்ளைகளை நீங்கள் காக்க முடியும், முன்னேற்ற முடியும். இது பணிவோடு நான் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் வைக்கின்ற செய்தி, வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.